Hello viewers, I'm Maithili. In 11th Max CBSE la probability exercise 16.3 oda 20th sum in the video la paaka porom. Question parunga. The probability that a student will pass the final examination in both Hindi and English is 0.5. The probability of passing neither is 0.1 னு கொடுத்திருக்காங்க. இப்போ Hindi and English நாலே உங்களுக்கு தெரியும் both னும்போதே P of நான் ஹிந்திக்கு வந்து H னு எடுத்துக்கிறேன், இங்கிலீஷ்க்கு வந்து E னு எடுத்துக்கலாம். So E intersection H is equal to 0.5 னு கொடுத்திருக்காங்க. The probability of passing neither is neitherன்ற எண்ணுக்கு நீங்க நோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எண்ணு வந்துச்சுன்னா எண்ணு வரும்ன்றது ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா நெய்தர்னு நோ வராதுன்னு அர்த்தம். அப்போது ரெண்டுத்துலேயுமே பாஸ் பண்ணாதவங்க ரெண்டுத்துலேயுமே ஃபெயில் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுத்துலேயுமே ஃபெயில் அப்படின்னா என்னன்னா நாட்டுன்ற ஒரு கான்செப்ட் உங்களுக்கு தெரியும். ஸோ நாட்டுன்னு வரும்போது என்ன பண்ணணும்னா காம்ப்ளிமெண்ட் போடுவோம் நம்ம. ஸோ இ காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் ரெண்டுமே சேர்ந்து இருக்கும் போது இன்டர்செக்ஷன் தான் எஃப் காம்ப்ளிமெண்ட் ஈக்குவல் டு 0.1ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இது அப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட்டு, இஃப் த ப்ராபிலிட்டி ஆஃப் பாசிங் த இங்கிலீஷ் எக்ஸாமினேஷன் இஸ் 0.75. ஸோ இங்கிலீஷ் பாஸ் பண்ணுறது என்னவா 0.75. இங்கிலீஷுன்றது பி ஆஃப் இ, அது வந்து 0.75ன்னு கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த ப்ராபிலிட்டி ஆஃப் பாசிங் தி ஹிந்தி எக்ஸாமினேஷன், ஹிந்தி பாஸ் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போது இதுக்கு நம்ம ஹிந்திக்கு நம்ம ஃபார்முலா போடுறதா இருந்தால் முதல்ல இதை நம்ம கன்வெர்ட் பண்ணணும். இன்டர்செக்ஷன் தெரியும், யூனியன் தெரிஞ்சால் தான் பண்ண முடியும். இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்க இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா பி ஆஃப் இஸ் காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் எஃப் காம்ப்ளிமெண்ட். டி மார்கன்ஸ் லா ஆஃப் காம்ப்ளிமெண்டேஷன் படி இந்த மாதிரி ரெண்டுமே காம்ப்ளிமெண்ட்டு நடுவில் இன்டர்செக்ஷன் வந்தால் திஸ் இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் இ யூனியன் எஃப் த ஹோல் காம்ப்ளிமெண்ட்டு. இதை மொத்தமாக எடுத்துடலாம். எப்போனா நடுவில் இருக்கிறதுக்கு மாற்றிட்டா இன்டர்செக்ஷன் இருந்தால் யூனியன், யூனியன் இருந்தால் இன்டர்செக்ஷன் மாற்றி நம்ம எழுதிக்க முடியும். இதுதான் டி மார்கன்ஸ் லா ஆஃப் காம்ப்ளிமெண்டேஷன். இதுபடி நம்மளுக்கு பி ஆஃப் இ யூனியன் எஃப் த ஹோல் காம்ப்ளிமெண்ட்டு இது ஈக்குவல் டு 0.1 நம்ம அவங்க கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஈக்குவல் டு தானே, திஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ்னா இதுக்கு இது ஈக்குவல் டுனா இதுக்கும் ஈக்குவல் டு 0.1. இப்போது பி ஆஃப் இ யூனியன் எஃப் த ஹோல் டேஷ்க்கு என்ன ஃபார்முலா தெரியும்னா திஸ் இஸ் நத்திங் பட் 1 மைனஸ் பி ஆஃப் இ யூனியன் எஃப். ஒரு காம்ப்ளிமெண்ட்டோட விஷயம் நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும் 1 மைனஸ் அது காம்ப்ளிமெண்ட் இல்லாத விஷயம் ரெண்டுமே ஈக்குவல். ஏன்னா ஆப்பனிங் அண்ட் நாட் ஆப்பனிங் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லி நீங்கள் படிச்சிருக்கீங்க. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இது நம்மளுக்கு தெரியும் 0.1 இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் பி ஆஃப் இ யூனியன் எஃப்னா இ யூனியன் எஃப் ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைட் கொண்டு வாங்க, 0.1 ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைட் கொண்டு போயிடுங்க. இது மைனஸில் இருக்கிறது ப்ளஸ் ஆகிடும். ஸோ பி ஆஃப் இ யூனியன் எஃப் ஆகும் ஈக்குவல் டு 1 மைனஸ் 0.1 ஆகிடும். திஸ் இஸ் நத்திங் பட் 0.9. இப்போது P of E union F is equal to formula படி P of E plus P of F minus P of E intersection F. சாரி P of H ன்னு நினைக்கிறேன், நான் Fன்னு போட்டு வந்தேன் ஈன்னு பார்க்கவே. ஸோ இது வந்து H, நம்ம H தான் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ P of E union H பார்த்திங்கன்னா E union H வந்து நம்மளுக்கு இதுதான் E union H, இது 0.9. P of E பார்த்திங்கன்னா 0.75. H வந்து தெரியாது, இந்தி வந்து தெரியாது, அதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். மைனஸ் இது இன்டர்செக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0.5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டர்செக்ஷன் 0.5 போட்டுக்கோங்க. இது சப்ராக்ட் பண்ணுங்கள். இது சப்ராக்ட் பண்ணும்போது நிறைய பேர் பார்த்த உடனே 0.70ன்னு போட்டுடுறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. 0.75 மைனஸ் 0.5னா பாயிண்ட் எல்லாமே சேமாக வரணும். 5 பாயிண்ட் பக்கத்தில் 5 இருந்தால் பாயிண்ட் பக்கத்தில் தான் 5 வரணும், இங்கே 0 வரும். ஸோ இது தள்ளி இங்கே போட்டு நீங்கள் சப்ராக்ட் பண்ண முடியாது. ஏன்னா பாயிண்ட் பக்கத்தில் இருக்க நம்பர் அது தள்ளி எடுத்துகிட்டு போக முடியாதுன்றதுனால டெசிமல் பாயிண்ட் எல்லாம் சப்ராக்ஷனில் சேமாக வரும். ரொம்ப சின்ன வயசில் படித்தாலும் தோ 11th வந்தாலும் நிறைய பேர் இந்த சப்ராக்ஷனில் தப்பு பண்ணுறீங்க. ஸோ இது 5 ஆகிடும். சாரி 7 மைனஸ் 5 வந்து நமக்கு 2 ஆகிடும். இது 0.25 வரும். கரெக்டாக போடுறவங்க ஓகே, தப்பாக போடுறவங்க கற்றுக்கோங்க இதுக்கப்புறமாவது. இது ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரும்போது மைனஸில் வரும். ஸோ 0.9 மைனஸ் 0.25 ஈக்குவல் டு பி ஆஃப் ஹெச்ன்னு இருக்கும். ஸோ 0.9ன்றது 0.25 எழுதிக்கோங்க. இங்கே 0 போட்டு சப்ராக்ட் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா 5, இங்கே 6. ஸோ 0. நம்மளுக்கு 65 வருது. ஸோ பி ஆஃப் ஹெச் இஸ் ஈக்குவல் டு 0.65. ஸோ கடைசியாக ஆன்சர் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. த ப்ராபபிலிட்டி of passing Hindi வந்து is 0.65. இதுதான் final answer for the sum. அவ்வளோதான் இந்த sum. Thank you.